கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, கிழக்கு தேசத்தில் சாஸ்திரிகள் கண்ட அதே நட்சத்திரம் அவர்களுக்கு மறுபடியும் உதவி செய்கிறது. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய கிருபையினாலே சாஸ்திரிகளை வழிநடத்துகிறார். முதலாவதாக கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றிய பொழுது சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பற்றி எருசலேமிலே விசாரிக்கலாம் என்ற எண்ணம் சாஸ்திரிகளுடைய மனதிலே உண்டாயிற்று. அதன் பிறகு அந்த நட்சத்திரம் மறைந்துவிட்டது. இயேசுவானவர் எங்கே பிறந்திருப்பார் என்று சாஸ்திரிகளுக்கு சரியாக தெரியவில்லை. நட்சத்திரமும் மறைந்துவிட்டது. ஆகையினால் சாஸ்திரிகள் தாங்களாகவே முயற்சி செய்து ஏரோதின் அரண்மனையிலே போய் கிறிஸ்துவானவருடைய பிறப்பை குறித்து விசாரிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு சாதாரணமான உபாயங்கள், வழிகள் கிடைக்கும் பொழுது தெய்வீக அற்புதங்கள் நடைபெறாமல் போகலாம். அற்புதங்கள் நடைபெற்றாலும் நடைபெறாமல் போனாலும் கர்த்தரை பின்பற்றுவதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டிப்பாக அவரை கண்டடைவார்கள். சாஸ்திரிகள் தங்களால் முடிந்த வரையிலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் ஸ்தலத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அந்த ஊரிலே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே யார்கிட்ட போய் இயேசுவை பற்றி விசாரிப்பது? சாஸ்திரிகளோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இயேசுவை கண்டுபிடிப்பது நடைமுறையிலே சாத்தியமே இல்லாத காரியத்தைப் போல தோன்றலாம். அவர்களுடைய முயற்சி முடிவடைந்து விட்டது போல தோன்றலாம். பிரியமானவர்களே, ஃபினிஷ், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க தோன்றலாம். எங்களுக்கு நாங்கள் வாடகை வீட்டிலே சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். வீட்டு உரிமையாளர் திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை வந்து, நீங்கள் வீட்டை காலி செய்து கொடுங்க, நாங்கள் முழு குடும்பமாய் தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள்லாம் வருகிறபடியினாலே நாங்கள் ஒன்றாக குடியிருக்க விரும்புகிறோம். அதனாலே நீங்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக வீட்டை காலி செய்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீரென்று எல்லாம் முடிந்தது போல ஒரு பிரமை. ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு அங்கலாய்ப்பு. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று சொல்லி நாங்கள் தெளிவாய் அறிந்திருந்தபடியினால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அருமையான விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டை தேடி கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது நாங்கள் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த ஸ்தலத்தை விட ஒரு பெரிய இடம், ஒரு 60-70 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமான ஒரு அறை வீடு. பிரியமானவர்களே, எங்களால் முடிந்த வரையிலும் அங்கே விசாரிக்கலாமா
இங்கே விசாரிக்கலாமா, அந்த ஆளை பார்க்கலாமா, இந்த ஆளை பார்க்கலாமா, அப்படி மனதிலே பல எண்ணங்கள் தோன்றினாலும் கூட நட்சத்திரம் எந்த ஸ்தலத்தில் போய் நிற்கிறதோ அந்த ஸ்தலம்தான் கர்த்தர் முன்குறித்தது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய சபையிலே வரக்கூடிய ஒரு சகோதரனுடைய மகள், அந்த பிள்ளைக்கு பேர் நட்சத்திரா, ஸ்டார் என்று ஆங்கிலத்திலே அழைப்போம். கரெக்டாக அந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு திருச்சபை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 அநேகமாக புத்தாண்டு ஆராதனை அங்கே நடத்தலாம் என்று யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, என்னதான் முயற்சியிலே சோர்ந்து போனாலும் நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். உங்கள் உள்ளத்தில் அது ஆழமாக நம்புங்க. எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கும் உதவி செய்வார். சாஸ்திரிகளுக்கு உதவி செய்ய கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை கர்த்தர் மறுபடியும் அனுப்புகிறார். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் நிற்கக்கூடிய வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி செல்லுது. நம்முடைய முயற்சியிலே, நமது கடமையிலே நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்மால் முடியாத காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிழக்கே சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் சிறிது காலம் அவங்கள விட்டு மறைஞ்சது. அதே நட்சத்திரம் இப்போ மறுபடியும் திரும்பி வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். சிறிது காலம் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் சேருவார்கள். சிறிது காலம் நீங்கள் இழந்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், கட்டடமாக இருந்தாலும், சிறிது காலம் உங்களுடைய கைவிட்டு போனது போல காணப்படும். ஆனால் 25ஆம் ஆண்டிலே, 2025ஆம் ஆண்டிலே, கிபி 2025ஆம் ஆண்டிலே அவைகளை மீண்டும் உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரை பின்பற்றக்கூடிய பிள்ளைங்க கொஞ்ச காலம் இருளில் இருந்தாலும் அவங்க பழையபடி வெளிச்சத்தை பார்ப்பாங்க. நீங்கள் பழையபடி வெளிச்சத்தை பார்ப்பீங்க. டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுங்கள். எதை குறிச்சும் கவலை இல்லை. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கென்று வெளிச்சம் நியமிக்கப்பட்டிருக்கு. சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் தேவனுடைய பிரசன்னம் அவங்களோடு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம். ஆமாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் நட்சத்திரத்தை கட்டி தொங்க விட்டாலும் தொங்க விடாட்டியும் கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் இல்லத்தில் இருக்குது, உங்கள் உள்ளத்தில் இருக்குது. தேவன் ஒளியாக இருக்காருங்க. தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஒளியானவர் நமக்கு முன்பாக போகிறாரு. தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்களோ அவங்க இதயத்தில் விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும். பிரியமானவர்களே, சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தாங்க. தாங்கள் வஞ்சிக்கப்படலை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஆமாங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படுவதே கிடையாது. ஒருவரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய பிரயாணங்கள் ஒருபொழுது வீணாய் போகாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன், சிலுவையில் செய்து முடித்த தேவன்.
அவர் உங்களோடு கூட இருக்கார். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குது. தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்குது. அதனால் உங்களுடைய உள்ளத்தில் சொல்லி முடியாத மகிழ்ச்சி உண்டாயிருக்கு. மனுஷங்கள்கிட்ட சின்ன சின்ன காரியங்களை மாத்திரமே எதிர்பார்க்க முடியும். ஆனால் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். வானத்தில் மறுபடியும் நட்சத்திரம் உண்டானது, அது தேவன் செய்த பெரிய காரியம். மறுபடியும் உங்களுக்கு வெளிச்சம் உதிச்சிருக்குது. தேவன் செய்த பெரிய காரியம். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தேவன் கொடுக்குறாரு. அது தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற பெரிய மகிமை. ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் அந்தகாரத்தின் இருளில் காணப்பட்டீங்கன்னா ஒரு புதிய வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக போகிறீங்க. அனுகிரகத்துக்குள்ளே கடந்து போக போகிறீங்க. ஆசீர்வாதங்களுக்குள்ளே கடந்து போக போகிறீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய மகிமை. பிரியமானவர்களே, நீதியின் சூரியனை விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க போகுது. தோத்திரம் 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 சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆனந்த சந்தோஷம் அடையுங்க, பரவசம் அடையுங்க, களி ஊறுங்க. தனியாக வீட்டில் நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுத்தபடியினாலே, இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறபடியினாலே, பெற செய்யக்கூடிய கர்த்தர் பிரசவிக்க பண்ண போகிறபடியினாலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாசத்தின் அடிப்படையில் நிறைவேறக்கூடிய ஊழியம். உங்களுடைய காணிக்கைகள் மிகுந்த ஆசீர்வாதமானது. அதை எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.